வைகை ஆற்றை யாரும் சீரமைக்காவிட்டால் ஆளுநர் மாளிகையே களமிறங்கும். மதுரையில் அர்லேக்கர் எச்சரிக்கை. மதுரையில தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் மற்றும் அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நடத்தியது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் வைகை ஆற்றை யாரும் சீரமைக்கல அப்படின்னா ஆளுநர் மாளிகையே களமிறங்கும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஆளுநர் அர்லேக்கர். என்ன நடந்தது, எதற்காக இப்படி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, விரிவா பார்ப்போம். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நேற்று மதுரையில பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்க வருகை தந்திருக்காங்க. நேற்று காலை மதுரையில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா கல்லூரி விழாவில் ஆளுநர் அர்லேக்கர் பங்கேற்றிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில பேசிய ஆளுநர் அர்லேக்கர், மதுரை வைகை ஆற்றை பார்த்தேன், ஆறு இருக்கு, நீர் எங்க, இதற்கு நாம தான் பொறுப்பேற்கணும். துப்பாக்கி எடுத்து போருக்கு செல்வது மட்டுமல்ல, நதிகளை மீட்பதும் தேசப்பற்று தான். மதுரை இளைஞர்கள் இதை ஒரு இலக்கா மாற்றி வைகையை மீட்டெடுக்க முன்வரணும். வைகை ஆற்றை யாரும் சீரமைக்கல அப்படின்னா ஆளுநர் மாளிகையை களமிறங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற பின்னர் பகல் 12:30 மணி அளவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் நிசாந்த் கிருஷ்ணா, காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன், மாநகர ஆணையர் மற்றும் மாவட்ட அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்காரு ஆளுநர் அர்லேக்கர். சுமார் 1:30 மணி நேரம் நடந்த இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நிர்வாக செயல்முறைகள், மக்கள் குறை தீர்ப்பு, நிர்வாகத்தில் மின்னணு பயன்பாடு, நீர்நிலைகள் பராமரிப்பு, காசநோய் ஒழிப்பு, பொது சுகாதாரம் மற்றும் பள்ளி கல்வித்துறை மேம்பாட்டிற்காக மத்திய அரசு திட்டங்களும் அது செயல்படுத்தக்கூடிய முறைகளும் உள்ளிட்டவையெல்லாம் குறித்து ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டறிஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம காவல் ஆணையர் ராஜேந்திரன் கிட்ட மாநகர்ல பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவை குறித்தும் கேட்டறிஞ்சிருக்காங்க. சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான காவல்துறை நடவடிக்கை உள்ளிட்டவரையும் கேட்டறிந்திருக்காங்க. ஆளுநர் அரசு நிர்வாகத்தில் தலையிட்டு ஆய்வுக் கூட்டம் நடத்தியது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சி நிர்வாகத்தில் ஆளுநர் தலையிடுவதா விமர்சனங்களும் எழுந்திருக்கு. இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.